ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடியில் ஆற்றை ஒற்றி ப்ளஸ் குளம் ரெண்டுக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தென்னந்தோப்பானது எங்கே இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பானது. இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து ஒட்டன்துறை போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு 2 to 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதற்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா 20 அடி மண் பாதை, பொது பாதை தான். ரோட்டில் தார் ரோட்டிலேருந்து 2வது தோட்டம். இந்த இடத்தோட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன பார்த்திங்கன்னா, ஊரை ஒட்டி இருக்குது. ப்ளஸ் நம்ம இடத்தோட மேற்பகுதியில் தாங்க குளமுமே இருக்குது. இந்த குளத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா மருகாவில் நல்ல தண்ணி போய்க்கிருக்கு. இந்த தோட்டத்துக்கு இப்போ அந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, 2 போரும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலாக தான் இருக்குது. கையில் எட்டி தொடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் வீடியோவில் உங்களை நான் தண்ணியுமே காமிச்சிருப்பேன். கிணத்துல மேலாக கையில் அள்ளியும் காமிச்சிருப்பேன். வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க. வெயில் காலத்துலையும் சரி, எந்த காலத்துலையும் வற்றாது. நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறு இந்த கிணறு தான். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி மேலாக கிடக்குன்றத. வெயில் காலம் ஆரம்பிச்சுமே நல்ல தண்ணி இருக்குது. கையிலையுமே உங்களுக்கு மேலாக 2 மணிக்கு தொட்டு காமிச்சிருப்பேன். பாருங்கள், மேலாக தான் தண்ணி கிடக்கு, கையில் தொட்டுற அளவுக்கு. இந்த மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மண் கலந்த கரிசல் மண்ணுங்க. சுத்த கரிசலும் கிடையாது, சுத்த செம்மண்ணும் கிடையாது. ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆஃப் ரெட் சைடில் இருக்கும். இந்த 5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தாங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். ஒரு ஏக்கருக்கு 80 மரம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 400 மரம் பக்கமே இந்த 5 ஏக்கர்லையுமே இருக்குது. பக்கத்தில் பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழை, நெல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம தென்னந்தோப்பை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான இடம்னு தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஊரடி தோட்டனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல விலைக்கு விற்றுக்கலாம். அதுபோக ஃப்யூச்சரில் நீங்கள் பிளாட்டே போட்டுக்கலாம். ஏன்னா ஊரடியில் இருக்கனால ஃப்யூச்சரில் பிளாட்டே போட்டுக்கலாம். இந்த இடம் நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெல் தான். இந்த இடத்துக்கு 2 பொது பாதை வருது. ஒன்று தார் ரோட்லேருந்து இடத்தோட மேற்கு பக்கத்து ஒரு பாதை வருது, 20 அடி பாதை. அதுபோக இந்த தோட்டத்தோட பின்பகுதி கடைசி எண்டில் ஒரு பொது பாதையும் வருது. நீங்கள் எந்த பக்கத்து வேணால் நீங்கள் தோட்டத்துக்குள்ள வந்துக்கலாம். 2 பொது பாதை இருக்குங்க. இந்த கிராமத்து சாலையுமே பஸ் போகக்கூடிய ரூட்டு தான். நான் சொன்னேன் பார்த்திங்களா, திண்டுக்கல் மெயின் பைபாஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த 2 கிலோமீட்டர் ஊரடிக்குமே பார்த்திங்கன்னா பஸ் போகக்கூடிய ரூட்டு தான். அந்த ரூட்டுமே கிராமத்து வழி டவுன் பஸ் போகக்கூடிய ரூட்டு. அந்த ரூட்லேருந்து அப்படி நடந்து போகிற தொலைவில் தான் நம்மளோட தென்னந்தோப்புமே இருக்குது. பஸ் அப்படி இறங்கி ஒரு நிமிஷம் நடந்தீங்கன்னா போதும், தோட்டத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா மரத்தில் காயின்றது நல்லா ஒவ்வொன்றும் சைஸாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சது நம்மளுக்கு 100 காயாவது கம்பல்சரி இருக்கும். கேமரா குவாலிட்டி கம்மின்றதுனால உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா தெரியல. நேராக தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தை பார்த்து மரத்தையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தோட்டத்தை நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு காயுமே இருக்குது நம்மளுக்கு. இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு இலவச மின்சாரம் தாங்க, பணக்கட்ட மின்சாரம் கிடையாது, இலவச மின்சாரம் தான். இதோட ஹெச்பி 7.5 ஹெச்பி மோட்டார் இது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பக்கத்தில் இருக்கவங்களும் அதிகமாக தென்னந்தோப்பு தான் கேட்குறீங்க. அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் தென்னந்தோப்பு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ தான் ஒரு தென்னந்தோப்பு மட்டும் கிடச்சிருக்கு. நேரில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இதற்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 32 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. விலை நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. விலை குறைத்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் வாங்க. இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனரை வர சொல்லி, லேண்டுக்கே ஓனரை வர சொல்லி அத்துமால் பார்த்துட்டு அங்கனே உட்காந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு குறைச்சி நாங்கள் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி வாங்கி தரோம். எப்போயுமே நாங்கள் பையர் சைடு தான் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுப்போம். இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். 9600525601 இந்த நம்பரு. இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இடத்தோட பின்பகுதியில் பாருங்கள் ஆறு எந்த அளவுக்கு போகுதுன்றது. ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.